ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாகவும் ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை செய்கிறதுக்கு 1 கப் பச்சை பயிரும் 1 கப் அவலும் இருந்தால் போதும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபியோட ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷும் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தோசையோட அந்த சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இப்போ ஒரு பேனில் நான் 1 கப் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இப்போது இதோட நான் ஒரு 1 கப் அவுல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவுல் சிகப்பு அவுல் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம பச்சை பயிரை ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை அரைச்சி தோசையாக சுடுவோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ எனக்கு இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஓரமாக ஆற வச்சிடுறேன். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் சூடானதும் அதில் நான் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். வறுக்காத வேர்க்கடலை. இப்போ அதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இதோட நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளி இருக்குது, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு வதக்கினோம்னா சீக்கிரமாக எல்லாமே வதங்கிடும். அதனால நான் ஃபஸ்ட்டே உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை பயிரும் அவளும் ஆறுற நேரத்தில் நம்ம இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ எனக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம செய்ய போகிற இந்த பச்சை பயிறு தோசைக்கு இப்போ நம்ம சேர்த்துருக்க வேர்க்கடலையோடு இந்த சட்னி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் சட்னியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருந்த பச்சை பயிறு அவுல இப்போ நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கலாம். இதில் நான் அன்றைக்கி ஒரு 1/2 கப் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு வரமிளகாவை இந்த மாதிரி பொடி பொடியாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நம்ம இப்போ வந்து நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அதனால நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம அவுல் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி எல்லாத்தையுமே இழுத்துரும். நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ இதை நல்லா நான் கலந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடுறேன். இப்போ எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் நான் தேவையான அளவு திரும்பவும் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம ரவா தோசை எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இந்த தோசையோட பக்குவம், அந்த மாவோட பக்குவம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது அதில் நான் தண்ணி ஊற்றுனதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இதை நான் தோசைக்கல்லில் ரவா தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி கல்லில் படாமல் அப்படியே மேலாப்பிலே ஊற்றி விடுங்க. நம்ம யூஸ்வலாக பச்சை பயிறு தோசை சுடுறதுக்கு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு செய்வோம். ஆனால் அதை செய்கிறதுக்கு உங்ககிட்ட டைம் இல்லைனாக்க இன்ஸ்டண்ட்டாக செய்யணும், உங்களுக்கு சட்டுன்னு செய்யணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ அது மேலே நான் நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு இப்போ அதை ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருந்தேன். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. இதை நீங்கள் திருப்பி போட வேணாம், அப்படியே சாப்பிட்லாம். நம்ம மூடி வச்சதுனால நல்லாவே வெந்து வந்திருக்கும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கரைச்சிருக்க சட்னி கூட நம்ம வேர்க்கடலை வச்சு செஞ்சதுனால இதுவும் நல்லா டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ மார்னிங் உங்ககிட்ட இட்லி தோசை செய்கிறதுக்கு மாவு இல்லைங்கிற டைமில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தான் பார்த்துருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.